Hi guys, welcome back to Study with Joe. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சமச்சீர் புக்கை ஆன்லைனில் எப்படி ஆர்டர் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்கூல் புக்ஸ்லாம் சென்னையில் எந்தெந்த இடத்துல எப்படி போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாட்டேன்னா, இதில் வந்து ஒரு மெயில் ஐடி வச்சு ஒரு கிளாஸ் புக்ஸை தான் வாங்க முடியும். அதாவது ஒரு மெயில் ஐடியை வச்சு 6th ஸ்டாண்டர்ட்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா புக்ஸுமே வாங்கிடலாம். அண்ட் இன்னொரு மெயில் ஐடி தேவைப்படும் நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் புக் வாங்கணும் அப்படின்னா. ஒரு கிளாஸ்க்கு ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் டைரெக்டாக போய் வாங்கினேன். டைரெக்டாக போய் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய மெயில் ஐடியெலாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கிளாஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போய்ட்டு tntextbook.in அப்படின்னு இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாகின் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளே போகும். இது போனதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன் டீட்டெயில்ஸ் அண்ட் மொபைல் நம்பர், பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன் டீட்டெயில்னா அப்பா அம்மா பேரும் போட்டுக்கலாம், ஹஸ்பண்ட் நேம் எது வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் மொபைல் நம்பர் போடணும், இமெயில் ஐடி போடணும். எதெல்லாம் வந்து மேண்டட்டரியாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டு மேண்டட்டரின்னு கேட்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஓகேயா, ஸோ ஏரியா, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நீங்கள் உங்களுடைய நேமும் மேலே கேட்டிருப்பாங்க, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்க, நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்கேன். அண்ட் பிளாக் என்னன்னு கேட்பாங்க, நீங்கள் உங்களுடைய பிளாக்கும் கொடுக்கலாம், நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாங்க. இதில் பாருங்கள் நான் இங்கே அடையார்னு தான் கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்தது பாருங்கள் ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் நேம் வந்து அந்த அடையாரில் இருக்கிற ஸ்கூல் நேம்ஸ் நிறைய வரும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஸ்கூல் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அதில் நீங்கள் படித்த ஸ்கூல் இருந்தாலும் அந்த பேர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அண்ட் எந்த ஸ்கூல் வேணாலும் கொடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு கிளாஸ் புக்ஸ் தான் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா புக்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது, எல்லாமே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். அண்ட் நீங்கள் எந்த புக்கு உங்களுக்கு வேணும், 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா புக்குமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 8th கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் 12th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா புக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 12th கிளிக் பண்ணிக்கலாம். நான் 12th கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் மீடியம் பாருங்கள், தமிழ் மீடியத்துலேருந்து எல்லா லாங்குவேஜ் மீடியமும் இங்கே இருக்குது. ஸோ எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு புக் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதை. அண்ட் நான் வந்து தமிழ் மீடியம் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா சேவ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு 2 கேட்கும். இது என்னன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இப்போ, சரிங்களா, கீழே காட்டுது பாருங்கள், யுவர் டீட்டெயில் ஹாஸ் பின் சேவ்டு. ஓகே, அடுத்தது உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். எந்த மெயில் ஐடியை போட்டிங்களோ அந்த மெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் நீங்கள் போனீங்கன்னா அந்த மெயிலுக்குள்ளே ஆக்டிவ் நவ் அப்படின்னு காட்டும். ஸோ ஆக்டிவ் நவ் நீங்கள் கிளிக் பண்ணிடணும். உங்களுக்கு மெயிலில் வந்திருக்க பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் ஐடியை நீங்கள் டைப் பண்ணணும். மறந்துடாதீங்க, ஆக்டிவ் நவ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் ஐடி வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஆர்டர் புக்னு இங்கே காட்டுது பார்த்தீங்களா, ஆர்டர் புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே வந்துச்சு. இங்கே பாருங்கள் அவ்வளோதான், புக்ஸ் எல்லாமே வந்துச்சு. புக்ஸோட ப்ரைஸும் இங்கே இருக்குது. உங்களுக்கு எந்த புக் வேணுமோ நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் 12th ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணதுனால 12th ஸ்டாண்டர்டில் இருக்க புக்ஸ் மட்டும் தான் எனக்கு இப்போ காட்டுது. நான் இப்போ ஜஸ்ட்டு 3 புக்கை கிளிக் பண்ணி ஆர்டர் புக் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆர்டர் புக்கை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் புக்கோடைய அமௌண்ட் அண்ட் டெலிவரி சார்ஜ் டோட்டல் அமௌண்ட் எல்லாமே வந்து இங்கே காட்டிடும். இதை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் புக்ஸை கன்ஃபர்மேஷன். இதில் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க, இதில் ஒன்லி ஆன்லைன் பே மட்டும்தான், நெட் பேங்கிங் கார்டில் தான் பே பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி வரும், அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் தான். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், பே பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக புக் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு கிளாஸ் தான் ஆர்டர் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.